வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு காற்றாகி கடலாகினாள், பாகம் 4. குரலின் பலி. கடற்கரையை தழுவும் கடல் அலைதான் தூரத்தில் மின்னல் வெட்டும் சத்தத்தோடு ஒரு பேய் காற்று வீசிக்கொண்டு இருந்தது. அதே போல் மாளவிகாவின் மனதில் ஒரு பரபரப்பான உணர்ச்சி எழுந்தது. ஆனந்தியின் குரல் அவளது உள்ளத்திலும் கலந்து விட்டது. அது ஒரு சப்தமில்லை, அது ஒரு அழுத்தம், அது ஒரு சாபம். அன்றிரவு ராயர் பங்களாவின் வாசல் திறந்ததும் அவளின் மனதில் ஒரு குரல் கேட்டது. அவளை யாரோ அழைக்கும் குரல். அந்த குரல் தன்னால் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஆர்வின் அதற்கு முன் மிகவும் பதற்றமாக இருந்தான். அவன் தினமும் அந்த பாடலை கேட்டு கேட்டு கனவிலும் அதே இடத்தில் சிக்கிக்கொண்டு இருந்தான். அந்த பாடலோடு மாளவிகாவிற்கு அந்த பாடல் உண்மைதான் என்று தெரிந்தது. ஆனால் அது யாருடைய குரல் என்று புரியவில்லை. ஒரு மாலை மாளவிகா ராயர் பங்களாவின் வாசலில் இருந்த பழைய ஒரு பத்திரிகையை படிக்க துவங்கினாள். அந்த பத்திரிகையில் ஒரு கட்டுரை அவளின் கவனத்தை ஈர்த்தது. அந்த குரலை விடுவிக்கிற ஒரே வழி அந்த டேப்ப தீயில எரிச்சு கடல் நீரில் கரைப்பது மட்டும்தான். மாளவிகா தீர்மானத்துடன் எழுந்து நின்றாள். அன்றிரவு யாரும் அறியா வண்ணம் மீண்டும் ராயர் பங்களாவிற்குள் நுழைந்து அந்த பழைய ரேடியோவை கையில் எடுத்தாள். அவள் டேப்பை கையிலே எடுத்துக்கொண்டு கடற்கரைக்கு வந்தாள். அன்றிரவு கடற்கரை புனிதமாக தோன்றியது. புயல் இரவில் கடல் அலையை வேக வேகமாக வீச செய்திருந்தது. தூரத்தில் வெட்டும் மின்னல் ஒளியில் இரவு வானத்தில் மிதக்க கடல் காற்று அவள் முகத்தில் பட்டு பயம் கொண்டிருந்த அவள் மனதை ஆறச் செய்திருந்தது. அவளின் இதயத்திற்குள் ஒரு அழைப்பு வந்தது போல் அவள் உணர்ந்தாள். அன்று மாளவிகா அந்த கடற்கரையில் நிற்கிறாள். மெல்லிய மழை தூறலும் இருந்தது. ஒரு நிழல் அவளுக்கு அருகில் தோன்றியது. அது ஆனந்தியின் உருவம்தான். அதே வெள்ளை சேலையில் முகம் மட்டும் இம்முறை தீயில் கருகியிருந்தது போல் இல்லாமல் அவள் சேலை தலைப்பெடுத்து ஒரு முக்காடு போல் போட்டிருந்தாள். ஆனந்தி மெதுவான குரலில் பேசினாள். அவள் பேசியது, என்னோட சாபத்தையும் என்னையும் விடுவிக்க ட்ரை பண்றியா, இல்ல எனக்கு பதிலாக நீயே என் இடத்துக்கு வர ட்ரை பண்றியா? நீ என்ன வேலை பாக்குறன்னு தெரியுமா? நீ என்ன பண்ண போறன்னு தெரியுமா? அதோட பின்விளைவு எப்படி இருக்கும்னு தெரியுமா என்று மெல்ல பேச துவங்கியவள் கத்த துவங்கினாள். மாளவிகாவின் கண்கள் அச்சத்தில் பெரிதாய் விரிந்தது. அவள் கையில் இருந்த ரேடியோவை நெருப்பில் சாம்பலாக்காமலே பயத்தில் நடுங்கும் கைகளுடன் அந்த கடல் அலையில் முடிந்த மட்டும் தம் கட்டி அந்த ரேடியோவை வீசி எறிந்தாள் கடல் அலைகளுக்குள். அந்த தருணம் பின்னால் இருந்து யாரோ அவளின் கைகளை பிடித்து தடுத்து நிறுத்தினாள். அவள் திரும்பி பார்க்க ஆர்வன் தான் திகைத்து போய் அவளிடம் கத்தினாள். நீ அவளை தடுக்க முடியாது மாளவிகா, சொன்னா புரிஞ்சுக்கோ. ஆனந்தி உனக்குள்ளதான் இருக்கா. நீ இந்த ரேடியோவை தூக்கி போட்டா உன் குரல் நிரந்தரமா அழிஞ்சு போயிடும். மாளவிகா அப்படியே அதிர்ந்து நின்றாள். ஆர்வின் சொல்லி அவள் கேட்ட அந்த விஷயம் அவளை நிலை குலைய செய்தது. அவள் மனம் சொல்லியது ஒன்று மட்டும்தான், இதற்கான முடிவே இல்லை. ஆனால் உயிரின் அதிர்ச்சியில் அவள் அடுத்த நடவடிக்கை எடுக்காத போது திரை கருமையாகி விடுகிறது. தூரத்தில் ஆனந்தியின் உருவத்தில் இருந்த அந்த பெண்
மாளவிகாவின் குரலில் ஒரு பழைய பாடலை ஹம்மிங் செய்து கொண்டே அவள் கண்களில் இருந்து மறைகிறாள். அதை மாளவிகா கடற்கரையில் நின்றவாறு கையறு நிலையில் பார்த்து கண்ணீர் வடிக்கிறாள். மூஞ்சூரின் மாயை தொடரும். நாளை இதே நேரத்தில் இதே சேனலில் உங்களுக்காக. நன்றி.